அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நதர்மி சகோதரர்களே, தத்ரீபு ராவி என்கிற நூலை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் பலவீனம் என்கிற அந்த செய்தியில் அந்நவ் சாலிஸ் அஷர 13வது வகை. இதற்கு நம்ம பலவீனமான ஹதீஸ்கள், அதற்கான பெயர்கள் என்ன, அந்த இனங்கள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற செய்தி ஷாதான செய்தி. அதாவது ஒரு ஹதீஸ் சஹியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது, இத்திசாலு சனது, லபுத்து ருவாத், அதுலு தாமு, லபுத்து ருவாத், அதேமாதிரி அதுவும் ஷுதூத் வல்லில்லா. ராவி என்ன செய்யக்கூடாது, ஷாதானவராக இருக்கக்கூடாது என்பது அதில் ஒரு நிபந்தனை. அந்த ஷாத் என்கிற வகையை சார்ந்த ஹதீஸுகளுக்கு தான் என்ன செய்கிறாங்க இந்த தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஹுவ இந்த ஷாஃபிஹி வ ஜமாஅத்தி மினல் உலமாயில் ஹிஜாசி. ஷாத் என்றால் என்ன அப்படின்றத சொல்லும்போது இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடத்திலும் அதே போன்று ஹிஜாஸை சார்ந்த உலமாக்களிடத்திலும் ஒரு கூட்டம் உலமாக்களிடத்திலும் மா ரவஸ் சிக்கத்து முஹாலிஃபின் தி ரிவாயத்தின் நாசி. சரியா, சிக்கத்தான ஒருவர், நம்பகமான ஒரு அறிவிப்பாளர், மக்களுடைய அறிவிப்புக்கு மாற்றமாக அறிவிக்கக்கூடிய செய்தி. லா யர்வி மாலா யர்வி கைருஹு. அதுக்கு அர்த்தம் மற்றவர்கள் அறிவிக்காததை இவர் அறிவிக்கிறார் என்பதல்ல. சரிங்களா, அவங்க யாரும் அறிவிக்காததை இவர் அறிவிச்சிட்டாரு என்பதல்ல. இது ஷாத் என்பதற்கான அளவுகள். ஷாத் என்பதற்குரிய அளவுகள் என்ன? மற்றவர்கள், அதாவது இங்கே நாஸ் என்பதை கொண்டு முராது என்பது ருவாத்துகள் தான், ராவிகள் தான். சரிங்களா, மக்களே அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ருவாத்துகளாக இருந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். இப்போ ராவிகள், மற்ற ராவிகள் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு முரண்படுது. அதை இன்னுமே தெளிவாக என்ன செஞ்சுவாங்க, மற்ற கித்தாபுகளாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவுசக்கு மின்ஹு, தன்னை விட வலிமையான ஒரு ராவி அறிவிக்கக்கூடிய செய்திக்கு முரணாக என்ன செய்கிறது, ஒரு சிக்கத்தான ஒருவர் அறிவிக்கிறார். இவர் சிக்கத்து, அவரை அவர் அவுசக்காக இருப்பார் அப்படின்னு சொன்னால் இவரை விட வலிமையானவராக இருப்பார், உறுதியானவர், மிகவும் உறுதியான ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு முரணாக அறிவிக்கிறது. பகத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, காலல் ஹலீல், இமாம் ஹலீல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வல்லதி அலைஹி ஹஃபாதுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை அறிஞர்கள், அதாவது ஹுஃபாதுகள், ஹதீஸ் துறையின் என்ன சொல்கிறது, ஹஃபாது என்று சொன்னால் ஹாஃபிதுகள், அதாவது ஹதீஸ் துறை, ஹதீஸ் பண்டிதர்கள் என்று சொல்லலாம். அவங்க ஏன்னா ஹாஃபில் என்று சொன்னால் சரியாக மனனம் செய்தவர்கள் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல என்னது, ஹதீஸ் பண்டிதர்கள். அவங்க என்ன கருத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், அன்ன ஷாத் என்பது மாலை சிலகு இல்லா இஸ்னாதுன் வாஹிதுன், அதற்கு ஒரே ஒரு சனது மட்டும்தான் இருக்கும். யஷித்து பிஹி சிக்கத்துன், அந்த ஒரு சனதின் மூலமாக நம்பகமானவர் தனித்திருப்பார். அவ் கைருஹு, அல்லது அதை நம்பகமானவரோ அல்லது மற்றவர்களோ, நம்பகமான இல்லாதவர்களும் கூட. ஃபமாக்கான மின் கைரி சிக்கத்தின் ஃபமத்ரூக்குன், அதே நேரத்தில் சிக்கத்து இல்லாத ஒருவரிடமிருந்து அந்த செய்தி வந்துருச்சுன்னா அது மத்ரூக், அது கைவிடப்படும், அது எடுத்துக்கொள்ளப்படாத செய்தி. ஃபமாக்கான அன் சிக்கத்தின், அது சிக்கத்திடமிருந்து வந்திருந்துன்னு சொன்னால் தூக்கிஃப ஃபீஹி, அது செய்யும் மௌக்குஃபாக்கப்படும். தூக்கிஃப ஃபீஹின்னா அர்த்தம் மௌக்குஃபாக்கப்படும். வலா யுஹ்தஜ் பிஹி, அதை கொண்டு ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்படாது. வகால் அல் ஹாக்கிமு, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஹுவ மன்ஃபரத பிஹி சிக்கத்துன் வலைஸ லஹு அஸலுன் பி முதாபஇன். அது என்ன அப்படின்னு சொன்னால், சிக்கத்தான ஒருவர் தனித்து அறிவிக்கக்கூடிய செய்தி. சரிங்களா, ஒரு சிக்கத்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு, அதற்கு வேற என்ன இல்லை, எந்த ஒரு அசலும் இல்லை, அதை பின்தொடரக்கூடிய வேறு எந்த விதமான அசலும் இல்லை என்கிற செய்திக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சிக்கத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்றத இவர் ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்குறார். சரிங்களா, இதில் பரவலாக அறியப்பட்டிருக்கின்ற ஒரு வரைவிலக்கணம்னு சொன்னால் அது முதல்ல சொன்ன கருத்து தான். தன்னை விட நம்பகமானவருக்கு மாற்றமாக ஒரு சிக்கத்தான நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் ஒரு செய்தி அறிவிக்கிறது பேர் தான் என்னது, ஷாத். சரியா, இதான் பரவலாக இந்த ஷாதுடைய ஹதீஸுக்கான வரைவிலக்கணம், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு வரைவிலக்கணமாக நம்ம பார்க்குறோம். இதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க,
அதாவது இந்த 13வது வகை என்று சொல்லிவிட்டு ஷாத் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் மற்ற உலமாக்களும் இஜாஸுகளை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்பகமான ஒருவர் மற்ற அறிவிப்பாளர்களுக்கு மாற்றம் அறிவிப்பது, அதே நேரத்தில் நம்பகமான ஒருவர் மற்றவர்கள் அறிவிக்காத செய்தியை அறிவிப்பதல்ல என்பதுதான் அவருடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கலாமுடைய முழுமை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாங்க. ஹாஃபில் அபு யாலா சொன்னாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஹலீல் ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்றையும் பதிவு செய்கிறாங்க. அவருடைய அந்த செய்தி சொல்லிட்டு சொல்கிறாங்க, லா யுக்பல், அதாவது மின் கைரி சிக்கத்தின் ஃபமத்ருக்குன், நம்பகமாக அல்லாதவரிடம் இருந்தால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நேரத்தில் சிக்கத்தானவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் செய்தி வந்திருந்து சொன்னால் அது மௌக்குஃபாக்கப்படும், அதை கொண்டு ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க. அப்படின்றத சொல்லிட்டு ஃபஜால ஷாத முத்தலக்க தஃபருதி, இங்கே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஷாத்தை தஃபருதான அறிவிப்பிற்கான பொதுப்படையான அந்த தஃபருதுக்கான ஒரு அளவுகோலாக கொள்கிறாங்க. லா மா அத்திபாரி முகாலஃபத்தை இங்கே என்ன சில கருத்தில் கொள்ளவில்லை என்று என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? வக்கால மேலும் சொல்கிறாங்க, யுகாயுருல் முஅல்லில் بأن ذلك وقف على علة الدالة على جهة الوهم فيه والشاذ لم يوقف فيه على علته كذلك. இது இங்கே மௌக்குஃபாக்கப்படும் சொன்னார் இல்லையா, யார்? ஹலீலி அவருடைய கூட்டில் என்ன செய்யப்பட்டிருது, நம்பகமானவர்களிடமிருந்து வந்தது என்று சொன்னால் அது மௌக்குஃபாக்கப்படும், அல்லாதவரிடமிருந்து வந்ததுன்னு சொன்னால் அது ஏற்கனவே கைவிடப்படும் என்று சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த செய்தி இது என்ன செய்யலை, முஅல்லலுக்கான வரைவிலக்கணமாக சொல்லப்பட்ட செய்தி தான் இங்கே கொண்டு வர்றார் அவர். சரிங்களா? முஅல்லலான செய்தி இருக்கு இல்லையா, இல்லத்துடையது, அந்த இல்லத்துடைய செய்திகளுக்கு தான் இந்த வரையறை பொருந்தும். நம்பகமானவரிடமிருந்து என்னது ஷாத்தான ஒரு அறிவிப்பாக வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ அது என்ன செய்யப்படும், மௌக்குஃபாக்கப்படும் என்பது. அந்த மௌக்குஃபாக்கப்படுறது முஅல்லலா இருந்து கொண்டிருக்கிற செய்தியை தானே தவிர ஷாதான செய்தி அல்ல என்று என்ன செய்கிறாங்க இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அலா இல்லத்திஹி தால அலா ஜிஹத்தில் வஹமி ஃபீஹி, அதில் சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால. அதே நேரத்தில் வஷாது லம் யூக்கஃபு ஃபீஹி அலா இல்லத்திஹி கதாலிக், அதே நேரத்தில் ஷாதோடைய இல்லத்தை பொறுத்த வரைக்கும், அதில் உள்ள காரணத்தை பொறுத்த வரைக்கும் அது இது போன்று மௌக்குஃபாக்கப்படாது என்று சொல்லி காட்டுறாங்க. ஃபஜால ஷாத தஃபருது ஸலாத் சிக்கா வஹு அஹஸ்ஸு மின் கௌலில் ஹலீலி. அப்போது ஷாத் என்பது தஃபருது சிக்கா என்று தனித்து வருவது என்பது இது ஹலீலுடைய கவுலை விட கொஞ்சம் ஹாஸான பிரத்யேகமான ஒரு கருத்தை இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு கால ஷேகுல் இஸ்லாம், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னாங்க, வபக்கே மின் கலாமில் ஹாக்கிம், இப்போ இதில் மிச்சம் இருக்கிறது ஹாக்கிமுடைய கூற்று மட்டும்தான். வயன்கதஹு ஃபி நஃப்ஸின் நாக்கிதி அன்னஹு கலத்தும், அதுலேயும் கூட என்னது விமர்சகர்கள் அது குறை காணுவாங்க அந்த கூற்றும். வலா யக்துரு அலா இகாமத்தி தலீலி அலா ஹாதா, இதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்க முடியாது. ஏன்னா ஹாக்கிம் என்ன கூற்றம் சொல்கிறாரு, என்ன சொன்னார் அவர், வலைசிலஹு அஸ்லும் முத்தாபுன்னார். அது ஹாக்கிமுடைய கூற்று, அது என்ன இல்லை அடிப்படை இல்லாத ஒரு கூற்று என்று என்ன செய்கிறாங்க இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி நம்ம இருக்கிறாங்க. சரிங்களா? வஹாதுல் கைது லா புத்த மின்ஹு, மேலும் சொல்கிறாங்க இதற்கு ஒரு வரையறை இருக்கணும். கால வைன்னமா யுகாயுருல் முஅல்லில மின் ஹாதி ஜியா, அப்போ அந்த வரையறையின் மூலமாக அது முஅல்லல் என்கிற செய்திக்கு முரணாக இருந்து கொண்டிருக்கணும், மாற்றமாக இருக்கணும். அதற்கு அப்படியே ஒத்து போகிறதா இருக்கக்கூடாது. முஅல்லல் வேற ஷாது வேற அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதமு ஷுதூதி அதமுல் இல்லா வரையறை சொல்லும்போது அங்கேயே என்ன செய்வாங்க, சஹீஹுடைய தரம் பிரிக்கும் போது நிபந்தனைகள் சொல்லும்போது அதமு ஷுதூத் இருக்குன்றது தனியாக சொல்லுவாங்க, இல்லத்து தனியாக சொல்லுவாங்க. அப்போ இல்லத்து வேற ஷாது வேற. இவங்க என்ன செய்கிறாங்க, இல்லத்தையும் ஷாதையும் ஒன்றாக்குற மாதிரியான ஒரு வரை விளக்கணத்தை சொல்கிறாங்க. அதனால தான் அதை என்ன செய்கிறாரு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் விமர்சிக்கிறாங்க. சரியா? அதே போல் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அதை விமர்சிக்கிறாங்க. وقال وهذا على هذا அதக்கு மினல் முஅல்லலி பிகஸீர். அப்போ இதன் அடிப்படையில் இது ஷாத் என்பது முஅல்லல் என்பதை காட்டிலும் பல விதத்தில் அது என்னது நுட்பமானது. சரியா? ஃபலா யதமக்கன் மினல் ஹுக்மி பிஹி இல்லா மன் மாரஸல் ஃபன்ன காயத்துல் முமாரஸா, அதை அதுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு யாருக்கு முடியாது, யாருக்கே தவிர இந்த கலையில்
மிக அதிகமான அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கே தவிர, உச்சம் தொடுகின்ற அளவிற்கு அதில் முமாரசா பயிற்சி உள்ளவர்களுக்கே தவிர. சரிங்களா? காயத்தில் முமாரசனா உச்சம் தொடுகிற அளவிற்கான பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கணும். வக்கான ஃபி தர்வதி மினல் ஃபஹமி சாக்கிப், அதே மாதிரி அவர்கிட்ட என்ன செய்யணும், நுட்பமான ஃபஹமும் விளங்குதலும் அதுவும் அதோடைய உச்சத்தை தொட்டிருக்கணும். அப்படி உள்ளவங்களால தான் அது முடியும். வருசூஹில் கதமி ஃபில் சினா, இந்த துறையில் அவங்களுடைய கால் என்ன செஞ்சிருக்கணும், ஆண பதிந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும், அதான் அதுக்கு அர்த்தம். சரியா? குல்து, இவர் சொல்றார், சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வலி அஸ்ரிஹி லம் யஃப்ரிதுஹு அஹது பித்தஸ்னீஃப், இது இவ்வளோ கஷ்டமானது என்பதனால, எது ஷாதான ஹதீஸை கண்டறிவதும் ஷாதான ஹதீஸுக்கு வரையறை வைக்கிறதோ அதை தரம் பிரிக்கிறதோ ரொம்ப கஷ்டமான கடினமான காரியம் என்பதனால யாரும் இதை தனியாக வந்து சில தொகுக்கலை. எது தொகுக்கலை? அஹாதிசு ஷாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, தொகுக்கலை. ஒரு தொகுப்பாக என்ன செய்யல, தொகுத்து வைக்கல, அல்லது அதை தரம் பிரித்து வைக்கலைன்றதை சொல்றாரு. வமின் அவுல்லாஹி அம்சலத்திஹி, அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் என்ன சொல்றாங்க, மா அஹ்ரஜஹு ஃபில் முஸ்ததரக், இமாம் ஹாக்கிம் முஸ்ததரக்ல பதிவு செஞ்சிருக்கக்கூடிய செய்தி. மின் தரீக் உபைத் பின் கன்னாம் அல் நஹி அவர் மூலமா, அன் அலி பின் ஹக்கீம், அன் ஷரீக், அன் அத்தா பின் சாயிப், அன் அபி லுஹா, அன் இபின் அப்பாஸ் கால ஃபீ குல்லி அர்லின் நபியுன் க நபியுக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பூமியிலும் உங்கள் நபி மாதிரி நபி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூமியிலும் அப்படின்னு அர்த்தம். பல பூமி இருக்குது, பல பூமியிலையும் மக்கள் வாழ்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பூமிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு வந்த நபி மாதிரி அங்கேயும் நபி இருக்கிறாங்க. ஆதம் க ஆதம், அது மட்டும் இல்லை, ஆதம் மாதிரி அங்கேயும் ஆதம் இருக்கிறாங்க. சரியா? நூஹம் க நூஹ், நூஹ் மாதிரி அங்கே நூஹ் இருக்கிறாங்க. இப்ராஹிம் க இப்ராஹிம், ஐசா க ஈசா. சரிங்களா? இது சொல்லிட்டு சஹீல் இஸ்னாதி, இது யார் சொல்கிறாங்க, இமாம் ஹாக்கிம், அது சஹீல் இஸ்னாதி சொல்கிறாங்க. வலம் அசல் அத்தஅஜ்ஜபு மின் தஸ்ஹீஹ் ஹாக்கிம் லஹு, ஹாக்கிமுடைய இந்த தஸ்ஹீஹ்னால நான் என்ன சில ஆச்சரியம் அடையல. சரிங்களா? ஹத்தா ரஅய்துல் பைஹிக்கு, எது வரைக்கும் பைஹிக்கு நாம பார்த்தேன், அவர் சொல்றாரு இஸ்னாது சஹீஹுன், இது சனது சஹீஹ் அவரும் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அதுதான் நான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வலாக்கின்னஹு ஷாதும் பி மர்ரா, ஆனால் இது வந்து இது வந்து அப்பட்டமான ஒரு ஷாது. சரிங்களா? வெளிப்படையான ஒரு ஷாது இது அப்படின்றத என்ன செய்கிறாங்க, இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை ஹதீஸை விமர்சிக்கிறாங்க. இப்போ இதனால இப்போ என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களாலோ அல்லது இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாலோ இந்த ஷாதான செய்தி என்ன செய்யல, வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா இந்த ரிவாயத்தில் ஷாதானவர்கள் இருக்கிறாங்கன்றதா இவர் என்ன செய்கிறார், அதாவது இந்த ரிவாயத்து ஷாதா இருக்கு. ஏன்னா இது ஷாதா எப்படி வரும்னு சொன்னால் குரானுக்கு முரணா இருக்கு, குரானில் வந்து சொல்லப்படாத ஒரு செய்தி. சரிங்களா? அப்போ இது வந்து செய்தி ஷாதா ஆயிடுச்சு. அடுத்தது வேறு எந்த ஹதீஸ்களின் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலுமே இப்படி இல்லை. அது எல்லாத்துலேயும் இதுதான், இங்கே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யுது, ரஹ்மத்துல் ஆலமீன்றது இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ள உயிரினங்களாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் ஜின்களுக்கும் சேர்த்து தான் வந்து இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நபி என்று சொல்கிறானே தவிர வெவ்வேறு ஊருக்கு வந்து இது மாதிரி இன்னொரு ரஹமத் அனுப்பப்பட்டிருக்கின்றது செய்தி இல்லை. அப்போ இது வந்து எப்படி எல்லா விதத்தில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண செய்தியாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்யலை, இனம் காணலை. காரணம் என்ன, இல்லை ராவிகளாக வரக்கூடியவர்கள் எல்லாருமே சிக்கத் என்கிற தரத்தில் இருந்து கொண்டு இருக்கவங்களாம், பலவீனமார்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ராவிகள் அத்தனை பேர் யார், சிக்கத். சரிங்களா? அப்போ சிக்காத்துகளிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அதை போகிற போக்கில் சஹீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சிக்காத்தோடமிருந்து வந்தாலும் அது என்னது, ஷாதான செய்தி. சரிங்களா? இவங்களை விட நம்பகமானவர்கள் யாரும் இந்த இப்படியான ஒரு செய்தி அறிவிக்கலை. அப்போ இது என்னது, இதன் அடிப்படையில் ஷாது என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து ஒரு கொஞ்சம் நீண்ட தலைப்பு. இன்ஷால்லா நம்ம அடுத்த அமர்வில் பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். இன்ஷால்லா பொருத்தமான நேரம் இருக்கும், நமக்கு விளக்கமும் கிடைக்கும். சரியா? இல்லாமல் வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்கா? வேறுபடி ஆமாம், இதான் ராவிகள் எல்லாருமே சிக்கத்தாக தானே இருப்பாங்க. அதாவது கண்டிப்பாக, அதாவது ஷாதான ஹதீஸை கண்டறியதற்கான வழி என்ன, அந்த வழிகள் இருக்குது. வழியை பற்றி நம்ம இங்கே சில சர்ச்சை பண்ணல. எது ஷாதான ஹதீஸ் அறிந்து கொள்வதற்கான வழி என்ன, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவரோட முகாலஃபத்துல் அவுசக் மின்ஹு அது ஒரு வழி. சரிங்களா? அப்போது நேரடியாகவே என்ன செஞ்சுருக்கோம்,
ஒரு சிக்கத்தான ஒரு அறிவிப்பாளர், அவரை விட அவுசக்கான அறிவிப்பாளருக்கு, இவர் நம்பகமானவர் என்று சொன்னால் இவரை விட மிகவும் நம்பகமானவர் என்று அறியப்பட்டிருக்கிற ஒரு அறிவிப்பாளருக்கு முரணான ஒரு செய்தியை சொல்லுவார். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், ஒரு செய்தியை வந்து நம்ம ஷாத் என்று கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு துருக்கு. அதே போன்று தான் ஷாதான ஹதீஸுகள் என்ன செய்யும்னா நேரடியான நஸ்ஸுக்கு, குரானுக்கோ சுன்னாவுக்கோ வேறு ஹதீஸுக்கோ முரண்பட்டிருக்கும். அப்படி முரண்படும் போது அது ஷாத் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஷாதை கண்டுபிடிக்கிறது இல்லை, எங்கன்னு சொல்லுவாங்க, ஷாதை வரையறுக்கிறது. என்னெல்லாம் ஹதீஸுகள் ஷாது, எத்தனை ஹதீஸ் ஷாது அப்படின்றது என்ன செய்யறதில்ல, வரையறுக்கிறதுக்கு தொகுப்புகள் தொகுக்கப்படலாம். ஏன் தொகுக்கப்படலாம், அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நம்பகமானவராக இருப்பாங்க. அப்போ எந்த இடத்துல இதில் வந்து ஷுதூது வந்துருச்சு அப்படின்றத கண்டறியறது தான் கஷ்டமான வேலைன்னா, ஷாதை அழியறதுக்கு வழி இல்லைன்னு சொல்ல வரல, கண்டறியறது கஷ்டமான வேலை. அதனால் என்ன செய்யப்படல, மற்ற துறைகளுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன சொன்னோம், தத்லீஸை பற்றி நமக்கு போன பாடத்தில் பார்த்தோம். நான் என்ன சொன்னேன், அஸ்மாவுல் முதல்லிஸின் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கிதாபுகள் இருக்குது. யாரெல்லாம் தொகுத்துருக்கிறாங்க, இமாம் சுயூத்தி தொகுத்துருக்காங்க, இமாம் இபின் அசாக்கி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்துருக்கிறாங்க, இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹி தொகுத்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஃபன்னுக்கு கிதாபே தொகுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த கிதாபில் என்ன செஞ்சுருக்காங்க, லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்படி லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. இவரெல்லாம் யார், முதலிஸ் இல்லை. அப்போ அவங்க அந்த ரிவாயத்து வந்தாலே அசால்ட்டாக என்ன செஞ்சுடுவாங்க, தட்டி விட்டுருவாங்க. இப்படி ஒரு வழிமுறை இருக்குது. இன்னொன்று, எந்தெல்லாம் ஹதீஸுகள் வந்து தத்லீஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் கண்டறியப்பட்டு அதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, தொகுப்புகள். அது போன்ற என்ன சில தனித்தொரு தொகுப்பாக ஷாதுக்கு இல்லை. அதான் சொல்ல வந்தாங்க. ஏன்னா வெளிப்படையில் அப்படி தெரியாது இல்லை, அதான் காரணம். ஆமாம் ஆமாம், தொகுப்படும். ஷாதுக்காக வேண்டி மட்டுமே தொகுக்கப்படலாம். இதழுக்கெல்லாம் இருக்குது, எக்கச்சக்கமான கிதாப் இருக்கு. இமாம் திருமிதிக்கு இருக்கு, இமாம் சுயூத்திக்கு இருக்கு, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி எக்கச்சக்கமான கிதாபுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, இலல்களுக்கு. சரிங்களா, தாரகுத்தினி இமாமுக்கு இருக்குது. சரிங்களா, எக்கச்சக்கமான கிதாபு இருக்கு. ஆனால் ஷாதுக்குன்னு சொல்லி தனியாக கிதாபு அதெல்லாம் என்ன செய்யல, அந்த மாதிரி அந்த கலையை வந்து சில வேறுபடுத்தி கொண்டு வரல. நல்ல கேள்வி, மாஷா. கேள்வியும் பதிலையும் அவரே சொல்லிட்டார், அதனால் பிரச்சனை இல்லை. அதில் கரெக்டான புரியுது. அதாவது அல்லாஹ் வந்து தீனை பாதுகாக்கிறான். சரிங்களா, இன்ன நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த திக்ர் என்பதற்கு வஹி என்பதா முராது. அல்லாஹ் பாதுகாக்கிறத வஹிய, அல்லாஹ் இறக்கிறது வஹி. வஹி என்பதில் 2 வகை இருந்து கொண்டிருக்குது. வஹியுன் மத்லூன் கைர மத்லூபின், ஓதப்படுகிற வஹி, ஓதப்படாத வஹி. ரெண்டையும் தான் அல்லாஹ் பாதுகாத்தாகணும். குரானை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான், சுன்னாவை அல்லாஹ் பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னால் அப்போ தீன் பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். சரிங்களா, குரான் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அது எப்படி பாதுகாத்திருக்கிறான், அது வந்து முஅஜிஸாவாக இருந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் ஹதீஸையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஏன்னா அது வந்து அசலு ஷரியத்துடைய அசலாக இருந்து கொண்டிருக்கு. அப்போ ரெண்டுமே பாதுகாக்கப்பட்டால்தான் மார்க்கம் பாதுகாக்கப்படும், தீன் பாதுகாக்கப்படும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த தீன் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் இரண்டுமே பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரெண்டுமே தான் பாதுகாத்திருக்கிறான். சரிங்களா, ஏன்னா குரானில் வந்து அல்லாஹு தஆலா கிதாபு ஹிக்மத் 2 வார்த்தையை எடுத்து சொல்லும்போது எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்க, ஹிக்மத் என்பதற்கு என்ன சொல்லுவாங்க, அசுன்னா என்று தான் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உட்பட பல அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, அது சுன்னா என்பது சொல்லுவாங்க. அப்போ அந்த சுன்னாவும் கிதாபும் சேர்ந்தது தான் மார்க்கம். சரியா, அதில் ரெண்டுமே பாதுகாக்கப்படணும். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கத்துடைய அசல் சார்ந்த ஆதாரங்கள் குரானில் இருக்கக்கூடிய சுன்னாவில் இருக்கக்கூடிய இரண்டுமே என்ன செய்யணும்னா மிக நேர்த்தியாக மிக தெளிவான சான்றுகளாக இருக்கும். எந்த விஷயங்களில் வந்து நம்ம சஹி லைஃபு பலவீனம் அப்படின்ற அந்த வேர்திரிவை நம்ம ஏற்படுத்துகிறோம் சொன்னால், பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது அசல் சார்ந்த விஷயங்களாக இருக்காது. ஒன்று அது ஃபலாயில்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும், அல்லது நிகழ்வுகள் சார்ந்த வரலாறுகள் சார்ந்த செய்திகளாக தான் இருக்கும். அதல்லாததில் என்ன செய்யாது, இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுக்கு இடமில்லை என்பது, அதுவும் அல்லாஹ் தீனை பாதுகாத்துறதுக்கான ஒரு அளவுகோலாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்கிறாங்க.